வணக்கம். ஒரு நாளைக்கு பலமுறை சின்ன சின்னதா சாப்பிடணும்னு ஒரு அட்வைஸை நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க இல்லையா? அப்படி செஞ்சா நம்மளோட மெட்டபாலிசம், அதாவது வளர்ச்சிதை மாற்றம் வேகமா வேலை செய்யும்னு சொல்வாங்க. ஆனா இந்த ரொம்ப பிரபலமான அட்வைஸ் நிஜமாவே நம்ம உடம்புக்கு நல்லதா? வாங்க, இந்த 6 வேளை சாப்பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, நம்மள பல பேரே இத கேட்டிருப்போம். ஜிம் ட்ரெய்னர்ஸ், ஹெல்த் மேகசின்ஸ், ஏன் சில சமயம் டாக்டர்ஸ் கூட இத சொல்லிருக்கலாம். இது ரொம்ப காலமா ஒரு பொதுவான நம்பிக்கையா இருக்கு. ஆனா இந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்துச்சு? இதுக்கு உண்மையிலே ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு நாம யோசிக்கணும். இதுதான் அதுக்கு சொல்ற முக்கியமான காரணம். அடிக்கடி சாப்பிட்டா நம்ம உடம்புல இருக்கிற அந்த மெட்டபாலிக் ஃபயர் எப்பவும் எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா? அதனால அதிகமா கொழுப்பு இருக்க முடியுமா? கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? ஆனா அறிவியல் உண்மையிலே இது ஏத்துக்குதா? வாங்க, இதை கொஞ்சம் உடைச்சு பார்ப்போம். சரி, முதல்ல இந்த வளர்ச்சிதை மாற்றம் பத்தின வாதத்தை எடுத்துப்போம். அடிக்கடி சாப்பிட்டா உண்மையிலே நம்ம மெட்டபாலிசம் வேகம் எடுக்குமா? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதுதான் தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட், சுருக்கமா TEF. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க சாப்பிட சாப்பாட்டை ஜீரணிக்க உங்க உடம்பு செலவு பண்ற எனர்ஜி தான் இது. இந்த மெட்டபாலிக் ஃபயரை தூண்டுற விஷயமா இதுதான் சொல்றாங்க. சராசரியா பாத்தீங்கன்னா, நீங்க சாப்பிடுற மொத்த கலோரியில சுமார் 10% உங்க உடம்பு ஜீரணத்துக்காக செலவு பண்ணும். இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 10% ஒரு நிலையான விகிதம். இதுதான் இந்த கட்டுக்கதையை உடைக்க போற சாவி. இந்த விற்பனை வரி உதாரணம் இத ரொம்ப அழகா விளக்கும். TEF ஒரு 10% சேல்ஸ் டாக்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்லைட பாருங்க. இடது பக்கம் நீங்க 2000 கேலரிகளை ஒரே பெரிய மீலா சாப்பிடுறீங்க. அதுக்கு 10% டாக்ஸ் போட்டா 200 கேலோரிகள் ஜீரணத்துக்கு செலவாகுது. இப்போ வலது பக்கம் பாருங்க. அதே 2000 கேலோரிகளை 6 தடவையா, ஒரு தடவைக்கு 333 கேலோரியா பிரிச்சு சாப்பிடுறீங்க. ஒவ்வொரு தடவையும் அதுக்கு 10% வரி போட்டாலும் மொத்தமா கூட்டினா கடைசியில வர்றது அதே 200 கேலோரிகள் தான். கணக்கு ஒண்ணுதான். உங்க மெட்டபாலிசத்தை நீங்க இப்படி ஏமாத்த முடியாது. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? நீங்க எத்தனை தடவை சாப்பிடுறீங்கங்கிறது முக்கியம் இல்ல, மொத்தமா எவ்ளோ கேலரி சாப்பிடுறீங்கங்கிறது தான் முக்கியம். அதனால மெட்டபாலிசத்தை அதிகரிக்கலாங்கிற வாதமே அடிப்படையில தப்பானது. சரி, அடிக்கடி சாப்பிடுறதால மெட்டபாலிசத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு பார்த்துட்டோம். ஆனா கதை இதோட முடியல. அது ஒரு பயனற்ற பழக்கம் மட்டும் இல்ல, அது உங்க குடலுக்கு கெடுதலும் செய்யக்கூடியது. அது எப்படின்னு பாப்போமா? நம்ம குடலுக்குள்ள MMCங்கிற ஒரு சூப்பரான கிளீனிங் சிஸ்டம் இருக்கு. இது நம்ம வீட்டை சுத்தம் பண்ற ஒரு ஹவுஸ் கீப்பிங் டீம் மாதிரி. ஆனா ஒரு முக்கியமான கண்டிஷன், நம்ம வயிறு காலியா இருக்கும்போது, அதாவது சாப்பிடாம இருக்கும்போது மட்டும்தான் இந்த டீம் வேலைக்கு வரும். செரிக்காத சாப்பாட்டு துண்டுகள், கெட்ட பாக்டீரியாக்கள் எல்லாத்தையும் ஒரு பெரிய அலை மாதிரி வந்து சிறுகுடலை சுத்தப்படுத்தி வெளியே தள்ளிடும். இந்த மொத்த கிளீனிங் வேலைக்கும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். நம்ம குடல் ஆரோக்கியமா இருக்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஹைவே உதாரணம் இதை இன்னும் நல்லா புரிய வைக்கும். உங்க குடலை ஒரு முக்கியமான நேஷனல் ஹைவே மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க சாப்பிடுறது தான் அந்த ரோட்ல போற வண்டிங்க, அதாவது டிராஃபிக். MMCங்கிறது அந்த ரோட சுத்தம் பண்ற கிளீனிங் டீம். டிராஃபிக் ஜாஸ்தியா இருக்கும்போது அவங்களால வேலை செய்ய முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி நீங்க 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் அந்த ஹைவேல எப்பவும் டிராஃபிக் இருந்துகிட்டே இருக்கும். அதனால அந்த கிளீனிங் டீம் அவங்க வேலையை ஆரம்பிக்க முடியாது இல்லையா? குப்பை சேர்ந்துகிட்டே தான் போகும். அந்த MMC வேலை செய்யாதப்போ என்ன ஆகும்? சாப்பாடு சரியா ஜீரணமாகாம சிறுகுடல்லையே தங்கி கெட்ட பாக்டீரியாக்கள் அளவுக்கு அதிகமா வளர ஆரம்பிக்கும். இதுக்கு பேரு தான் SIBO. இதனால தான் நிறைய பேருக்கு வயிறு உப்புசம், கேஸ், நெஞ்செரிச்சல், அஜீரணம்னு பல பிரச்சனைகள் வருது. சோ உங்க குடலோட கிளீனிங் டீம் வேலை செய்யணும்னா நீங்க அதுக்கு தேவையான அமைதியான நேரத்தை கொடுத்தே ஆகணும். ஓகே, குடல்ல மெக்கானிக்கலா என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தோம். இப்போ ஹார்மோன் லெவல்ல என்ன நடக்குது, இது எப்படி நம்ம கொழுப்பை எரிகிறத தடுக்குதுன்னு பார்க்கலாம். இன்சுலின், இந்த ஹார்மோனை பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இது நம்ம உடம்போட ஒரு முக்கியமான ஸ்டோரேஜ் ஹார்மோன். நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரத்தத்துல இருக்கிற சத்துக்களை செல்களுக்குள்ள கொண்டு போய் சேமிக்கிறது தான் இதோட வேலை. இதை நம்ம உடம்போட வேர்ஹவுஸ் மேனேஜர்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த வேர்ஹவுஸ் உதாரணத்தை நல்லா கவனிங்க. நீங்க சாப்பிட்றப்போ சரக்கு உள்ள வருது. உடனே இன்சுலின்கிற மேனேஜர் வந்து, சரி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுங்க, இப்போதைக்கு ஸ்டோர்ல இருந்து எதையும் வெளியே அனுப்பாதீங்கன்னு சொல்லிடுவாரு. அதாவது உங்க உடம்பு கொழுப்பை சேமிக்க ஆரம்பிக்கும், ஆனா சேமிச்ச கொழுப்பை எரிக்கிறத உடனே நிறுத்திடும். நீங்க நாள் முழுக்க நொறுக்கு தீனி சாப்பிட்டுட்டே இருந்தா அந்த மேனேஜர் நாள் முழுக்க ஸ்டோரேஜ் மோட்ல தான் இருப்பாரு. கொழுப்பு எரிக்கப்படாது. ஆக இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய தெளிவான விஷயம் என்னன்னா, தொடர்ந்து சாப்பிடுறது உங்க உடம்ப ஒரு பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் மோட்ல லாக் பண்ணி வச்சிடுது. எரிக்கிற மோடுக்கு அது வரவே வராது.
வெயிட் குறைக்க நினைக்கிறவங்களுக்கு இது எவ்ளோ பெரிய தடன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த 6 வேளை சாப்பாடுங்கிற ஐடியாவே தப்பா? அது எங்கிருந்து தான் வந்துச்சு? யாருக்குமே இது செட் ஆகாதா? உண்மை என்னன்னா, இது ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்காக உருவானது. அந்த விதிவிலக்கு என்னன்னு பார்க்கலாம். இந்த கார் உதாரணம் எல்லாத்தையும் தெளிவாக்கிடும். ஒரு ப்ரொஃபஷனல் அத்லீட் ஒரு ஃபார்முலா 1 ரேஸ் கார் மாதிரி. அவங்களோட உடம்பு நம்ப முடியாத வேகத்துல எனர்ஜியை எரிக்கும். அதனால அவங்களுக்கு அடிக்கடி பிட் ஸ்டாப் மாதிரி சாப்பாடு தேவை. ஆனா நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்க ஒரு ஃபேமிலி கார் மாதிரி. பக்கத்துல இருக்கிற கடைக்கு போறதுக்கு ரேஸ் கார் மாதிரி அடிக்கடி பெட்ரோல் போட்டா என்ன ஆகும்? இன்ஜின்ல வழிஞ்சு வீங்காதான் போகும். வண்டிக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா தகவல்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு தெளிவான நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு முடிவுக்கு வருவோம் வாங்க. இந்த 2 உணவு முறைகளையும் நேரடியா ஒப்பிட்டு பார்த்தா உங்களுக்கே எல்லாம் புரிஞ்சிடும். இந்த டேபிள பாருங்க, எல்லாம் பளிச்சுன்னு புரியும். மெட்டபாலிசம் 6 வேளை சாப்பிடுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆனா 2-3 வேளை சாப்பிடும்போது இன்சுலின் கட்டுக்குள்ளே இருக்கு. அடுத்தது குடலோட நிலைமை. 6 வேளை சாப்பிட்டா டிராஃபிக் ஜாம் ஆகி கிளீனிங்கே நடக்காது. ஆனா குடலுக்கு ஓய்வு கொடுத்தா ஒரு நாளைக்கு 3-4 தடவை குடல் சுத்தமாகும். கடைசியா கொழுப்பு இருக்கிறது. இன்சுலின் அதிகமா இருக்கிறதால கொழுப்பு இருக்கிறது பிளாக் ஆகுது. ஆனா இங்க சாப்பாட்டுக்கு நடுவுல கொழுப்பு நல்லா எரியும். சோ இது யாருக்கு சரிங்கிற கேள்விக்கு பதில் ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த முழு விளக்கத்திலிருந்தும் நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய மிக முக்கியமான செய்தி இதுதான். சாப்பாட்டுக்கு நடுவுல போதுமான இடைவெளி விடுறதுங்கிறது ஒரு ஆப்ஷனல் லைஃப் ஸ்டைல் சாய்ஸ் கிடையாது. அது உங்க குடலோட ஆரோக்கியமான செயல்பாட்டுக்கு ஒரு அடிப்படை எந்திர தேவை. அதனால அடுத்த தடவை நீங்க ஒரு ஸ்நாக்ஸ் எடுக்க போகும்போது ஒரு நிமிஷம் யோசிங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்கங்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, எப்போ சாப்பிடுறீங்கங்கிறது தான் முக்கியம். உங்க உடம்புல இருக்கிற அந்த முக்கியமான கிளீனிங் டீம் வேலை செய்ய நீங்க நேரம் கொடுக்கறீங்களா? உங்க குடலுக்கு தேவையான அந்த ஓய்வை கொடுக்க நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க.